श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्जितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैर्थावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दया तरंगानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं शरन् सरस्वतीं संसित कामधेनुं சிவப்பதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து நம்ம எல்லோரையும் இங்கே இந்த ஸ்ரீரங்க திவ்ய கஷேத்திரத்திலே சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு வரவழைத்து யாரா இருந்தாலும் தயவு செய்து பிரசாதம் கொடுக்கச்சே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பாகவத கைங்கரியம் பண்ணும்பொழுது அபச்சாரப்பட விடாது. தயவு செய்து ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எப்படி நீங்க புரியலன்னு தெரியல. 25 நாளா சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை, இன்னைக்கு 25வது நாள். எங்களுக்கு கோபம் வரக்கூடாது, பண்ணாதீங்க தயவு செய்து. யாரோடையும் பேச வேண்டாம், யாரும் பேச வேண்டாம். இப்ப நீங்க வந்து பேசுங்க, இல்லைன்னா நாங்க அங்க உட்காந்துக்கோம், ஒண்ணும் தப்பு இல்லை. நம்ம எல்லோரையும் இந்த சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு வரவழைத்து தனுர் மாசத்திலே மார்கழி மாசத்திலே மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று பகவத்கீதையிலே கண்ணன் அர்ஜுனனுக்கு அருளியபடி 12 மாதங்களிலே இந்த மார்கழி மாதம் சிறந்தது என்று சொல்லி, இந்த மார்கழி மாதம் ஏன் சிறந்தது என்று சொன்னால், தேவர்களுக்கு காலை விடிகாலை நேரம் இன்னும் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் போய் தயவுசெய்து சொல்லணும். இல்ல அந்த பக்கம் கோவிலுக்கு பின்னால போக எல்லாருக்கும் காது கேக்குது, காது கேட்கணும், காதுங்கிறது கேட்கணும். நீங்களெல்லாம் கூட ஒரு நாள் வந்து இங்க பாசுரம் சொல்லலாம் தெரியும் பொழுது, இன்னைக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து தெரிஞ்சா நீங்கள்லாம் ரொம்ப கிராமத்துல இருந்து வந்திருக்கின்ற பக்தர்கள், நீங்க சொன்னா எங்களுக்கு ஆசையா இருக்கு. இப்படி ஒருத்தர் வந்து ஒரு வயதான காலத்திலேயும் பெரியவர்கள் வந்திருக்கிறீர்கள் வந்து சொன்னா எங்களுக்கு இதுலயும் உங்க முகம் தெரியும், உலகம் பூரா இது போகும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றோம், அடிக்கடி ஒருத்தரை வந்து இங்க உட்காந்து வைக்கிறோம். அப்படி எம்பெருமான் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறானா என்று நமக்கு ஐயம் வரும், சந்தேகம் வரும். எத்தனையோ இன்பங்கள் இருந்தாலும் துன்பங்களும் இருக்கு என்ற நிலையிலே நீங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, அதனால வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன சாப்பிட போகிறோம் என்றெல்லாம் நினைக்காமல் எந்த திருநாமத்தை சொல்ல போகிறோம் என்று நினைத்து, இல்லை சாப்பிட்டு கொண்டே கோவிந்தா என்று சொல்லக்கூடிய, சாதாரணமாக தமிழ் சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கெல்லாம் அந்த ரகசியம் சொல்றேன், எல்லாம் சொல்லலாம், மந்திரம் இல்லை. கையில நீர் எடுத்துக்க வேண்டும். பெண்கள் எல்லாம் பூர் புவஸ்துவகான்னு சொல்லுவாங்க. அது நாங்கள்லாம் பிரணவக்காரத்தை ஒரு எழுத்தை சேர்த்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் சத்தியம் ரித்தேன பிரஷிஞ்சாமின்னு சொல்றோம். நீங்க கூட இந்த காலத்து சிறியவர்களுக்கெல்லாம் நம்ம பெரியவர்கள் சொல்லித்தரவில்லை என்று பெரியவர்கள் தான் குற்றம், பெரியவர்கள் மேலதான் குற்றம். இது என்ன எடுத்த உடனே ஏதாவது போட்டாங்கன்னு சாப்பிடணும், செய்யக்கூடாது. இப்பதான் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தேன், வீட்டுல யாராவது நமக்கு ஒரு தின்பண்டம் கொண்டு கொடுத்தாங்கனால், சில வெளிநாட்டவர்கள்
எல்லாரும் சொல்ல மாட்டேன், கிருஷ்ணனுடைய பக்தி இருக்கிறவர்கள் என்ன பண்ணி செய்வாங்க, அந்த பூஜை அறைக்கு போய் அந்த நீங்க கொடுத்த தின்பண்டத்தை இறைவனுக்கு படைத்து விட்டு வந்து அவங்க உங்ககிட்ட கொடுக்குறாங்க. உடனே எடுத்து போடு. குழந்தை இல்லை, நம்மளாம் சின்ன குழந்தையா இருந்தா, கண்ணன் மாதிரி இன்னைக்கு பிறக்க போற குழந்தையா இருந்தா அப்படியே அள்ளி போட்டுக்கலாம். உனக்கு கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் வச்சுப்பேன்னு எடுத்துன்னு ஓடிடலாம் குழந்தையா இருந்தா. பெரியவங்க அப்படி செய்யலாமா? அப்படி இங்க இந்த எம்பெருமான் நம்மளை இங்க வரவழைக்கிற பொழுது இந்த சுவாமி வேதாந்த தேசிகன் மூலமாக நமக்கு கோதாஸ்துதியை அருளி அந்த நாம ஒரு பாசனம் முன்னதாக சென்று கொண்டிருக்கிறோம். 13ஆம் தேதி இந்த திருப்பாவை பாசுர விளக்கம் நிறைவு பெறும். அன்றைக்கு முடிஞ்சா ஒரு பாசனத்தோட வங்கக்கடல் கிடைந்த கடைசி பாசனத்தோட வைத்துக்கொண்டு மீதி நாளெல்லாம் அதுக்கு முன்னாலேயே ஒரு 2 பாசனமா முடிச்சுடலாம்னு ஒரு எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நாங்க 2 பேர் இங்க சாட்சி இருக்காங்க. என்னன்னு கேட்டா, அவருடைய 4 சக்கர வண்டியில என்னை நம்ம வீட்டுக்கு வந்து அழைத்து வந்தார். அவரை அவசரப்படுத்தினேன். வந்து விட்டீர்களான்னு கேட்டேன். அவர் பெயர் புண்டரீகாட்ச பெருமாள், திருவள்ளரை செந்தாமரை கண்ணன் பேர். யார் என்ன அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னா பெருமாள் அழைச்சிட்டு வந்தார். அப்படி இப்ப கூட நேத்தி அந்த ஸ்தானிகர் சுதர்சன சுவாமி சொன்னார், பெருமாள் வந்தார்னு. காஞ்சிபுரத்து வரதராஜ பெருமாளை பத்தி வந்தார் 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 அப்படின்னு நாம சொல்லணும். நம்ம வீட்டுக்கு வந்தார். இன்னொன்னு, நம்ம வீட்டுக்கு வந்தார் நான் ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி இப்போ திருப்பி வந்தார். நான் சொன்னேன், மனைவி தயாராக இரு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இவங்கெல்லாம் வணங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் வாசல்லையே நின்று அவசரமா பெட்டியை கொண்டு வந்துட்டேன். அதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டா, இதை கொண்டு வரல. இதை கொண்டு வராட்டா என்ன அப்படின்னு சொன்னா, இதை பதிவு செய்யாமல் போய்விட்டால் ஏன் ஒரு நாள் பாசுரமே சொல்லவே இல்லையோ என்று திருப்பதி பெருமாள் நம்மளை கேட்பார். இந்த சீனிவாச பெருமாள் கேட்பார், நீங்க சொல்லல போல் இருக்க, அதனால பதிவு இல்லையேன்னு கேட்பார். அதுக்காக திருப்பி அவர் அழைச்சிட்டு போனார். கூடவே சீனிவாசன், அவர் பாருங்க, அவரும் சீனிவாசன். அவர் சீனிவாசன். இங்க புண்டரீகாட்ச பெருமாளுக்கும் சீனிவாசனுக்கும் தொடர்பு. மகாபாரதத்திலே சொல்வார்கள், ஹஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் ஒரு தொடர்பு. ஹஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டா, நடக்குதையா சேலை வியாபாரம் சொல்லுவாங்க. திரௌபதிக்காக புடவை கொடுத்த எம்பெருமான், அருளிய எம்பெருமான் சுரந்த புடவை, சுரந்தன்னு சொல்லுவாங்க. எம்பெருமான் எங்கேருந்து கொடுத்தான்? துவாரகையிலேருந்து கொடுத்தான். குஜராத்தில் இருக்கு, குஜராத் பிரதேசம், கடலுக்குள்ள இருக்கிற தீவு அது, அங்கேருந்து கொடுத்தான். அன்னைக்கே சொன்னேன், 2 பாடல் பிரார்த்தனை பண்ணா திரௌபதி, கொடுத்தான். மற்றவங்களாம் காப்பாத்தல. பெரியவர்கள் இருக்கிறார்கள், கணவர்கள் இருக்கிறார்கள், தர்மிஷ்டராக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்கெல்லாம் காப்பாற்றல. எம்பெருமான் தான் நம்ம காப்பாற்றுவான்ங்கிறது. இப்ப தாமதம் ஆயிடுச்சு. அவற்றை சொன்னேன், சாணிகர் சுதர்சன சுவாமிகிட்ட சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லுங்க. அப்ப இடைவிடாமல் ஒரு சொற்பொழிவு நமக்கு எல்லாரும் கேட்க முடியும். எல்லாரும் திரும்பி உட்கார வேண்டிய, இப்ப அப்படி திரும்பி உட்காந்துருந்தீங்க, தெற்க பார்த்து உட்காந்துருந்தீங்க ரங்கநாதன் மாதிரி. இப்ப இப்படி பார்த்து உட்காருங்க, பெருமாளை பார்த்து. அப்படி நம்ம திரும்ப சொல்றார், நம்ம திருப்பி விடுறாரு. அப்படி இங்க நாம ஏதாவது தப்பான வழியில் போனால் திருப்பி விட்டுறாரு. இப்ப சுவாமி தேசிகன் இந்த 26வது பத்தியத்திலே சொன்னார், ரங்கே தட்டித் குணவதோ ரமையை கோதே. ஆண்டாள் எப்படி இருக்கா, மகாலட்சுமி எப்படி இருக்கா, பூமி பிராட்டி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கிற பொழுது ஒல்லியா இருக்கா. எப்படி ஒல்லியா இருக்கான்னு கேட்டா, மின்னல் போல இருக்கா. வானத்திலே மேகத்திலே மின்னல் போல இருக்கா, மின்னல் கொடி போல இருக்கா. அதனால தட்டித்துன்னு சொல்ற. தமிழ்ல தட்டியா இருக்கான்னா குண்டா இருக்கான்னு. அதனால சம்ஸ்கிருதத்துல தட்டித்துன்னா மின்னல். அதனால ரங்கேன்னு கூப்பிட்டார். ரங்கே எங்க? ஸ்ரீரங்கத்துல. 2வது அது கூட மின்னலோட கூட என்ன இருக்கு, பக்கத்துல என்ன இருக்கு சொன்ன, இப்பதான் சொன்ன, மேகம் இருக்கு, முகில் இருக்கு.
மழை பெய்கின்ற ஒரு ஒரு கருவி இருக்கு. அது பேர் மேகம்னு சொல்றோம், எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அது என்ன நிறத்துல இருக்கு? கருப்பு நிறத்துல இருக்கு. கிருஷ்ணா அம்புதஸ்ய. அம்புன்னா தண்ணீர். தமிழ்ல அம்புன்னா வில்லுல இருக்கிற அம்பு, சம்ஸ்கிருதத்துல அம்புன்னா தண்ணீர். அதனால கிருஷ்ணனா கருப்பு, கிருஷ்ணனே கருப்பு. அவன் வந்து என்ன நிறத்துல இருக்கான்னா நீலமேக சியாமள வர்ணகான்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. நீலம்னா தமிழ்ல ப்ளூன்னு சொல்லுவாங்க அது, ஆனா சம்ஸ்கிருதத்துல அது கருப்பு, பிளாக். நீலத்துக்கு அர்த்தம் பிளாக். அப்ப கிருஷ்ணாபுதஸ்ய கடிதாம் கிருபையா சுவிருஷ்டியா. அந்த மழை மேகம் இருக்கு, மழை கொட்டுதான்னு கேட்டா கொட்டுது. பாருங்க, மாலை கொட்டுது கழுத்துல. பலஹாரி புருஷோத்தம ராமானுஜய சுவாமியினுடைய மடத்திலே, ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலிலே 56 அம்மா மண்டபம் சாலை. எது முகவரி? நமக்கு முகவரி அவன் தான் கொடுத்தான். அவன் தான் ஐடி கார்டு கொடுத்தான், அவன் தான் ரேஷன் கார்டு கொடுத்தான், அவன் தான் ஆதார் கார்டு கொடுத்தான், அவன் தான் வயவந்தனா கார்டு கொடுத்தான், அவன் தான் ஆயுஷ்மான் கார்டு கொடுத்தான். இவ்வளவு ஆயுஷ் நீங்க இருக்கணும் அப்படின்னு அவன் தான் கொடுத்தான். நாம கர்ம வினைப்படி, புண்ணியம் பாபம் படி எவ்வளவு வயசு இருக்குமோ தெரியாது. ஆனால் நமக்கு அவன் தான் கொடுக்குறான் வயசை. அதனால என்ன, அந்த மழையில என்ன நடக்குது? மழை பெய்யுது. பக்கத்துல மின்னல் அடிக்குது. இந்த மின்னல் என்ன நிறத்துல இருக்கு? பல நிறங்கள்ல, வண்ண ஜாலங்கள்ல இருக்கு. அது யாரு? தாயார், ஆண்டாள், மகாலட்சுமி, பூமி பிராட்டி. அப்படி சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? அவங்க ஏதோ மேகமா இருக்காங்க, மின்னலா இருக்காங்க, ரெண்டு பேரும். மேகமும் மின்னலும் ஒன்றாக இருக்கும். மழை பெய்யும் பொழுது மின்னல் அடிக்கும். அந்த காலத்துல மின்னல் அடிக்கும் பொழுது இந்த தெருவில் விளக்கெல்லாம் இருக்காதான். அப்ப தைரியமாக நடந்து போவார்களாம் பெண்கள். முக்கியமா பெண்கள் இரவு 12 மணிக்கு தைரியமா போவாங்களாம். அதைத்தான் ஒரு மகாத்மான் என்று சொல்லக்கூடிய நம்ம தேச பிதா வந்து கனவு கண்டார். என்னைக்கு வந்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு ஒரு இளம் பெண் வீதியிலே நடந்து போகும் பொழுது ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் இருக்கோ, அப்பதான் இந்தியா உருப்படுனார். அப்படி சொன்னார் அவர். அப்படி என்னது? தௌர்கத்திய துர்விஷ விநாச சுதா நதித்வம். ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி உண்டு. கோதாவரி ராமனுக்கு பதில் சொல்லல. யாருக்கு பயந்து? ராவணனுக்கு பயந்து. அதனால இந்த கோதாவரி நதி ஆறுல தண்ணீர் ஓடாம ரத்தம் ஓட ஆரம்பிச்சிட்டு, ரத்த ஆறு ஓட ஆரம்பிச்சிட்டு. அதனால நமக்கு என்ன வேணும்? அமிர்த நதி வேணும். பாயசமே நதியா கொண்டு வந்தா இங்க சமையல் பண்ண வேண்டாம் இல்ல? அப்படி நமக்கு ஆசையா இருக்கு. அப்புறம் மலை பூரா கல்கண்டா இருந்தா நமக்கு நல்லா இருக்கு. திருப்பதி மலை பூரா கற்கண்டுன்னு சுவாமி தேசிகன் தயா சதகத்துல. பிரபத்யே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். கரும்பு சாறு பிழிஞ்சு அதை வச்சிருந்தீங்கன்னா கல்கண்டா உறைந்துடும். அந்த உறைஞ்ச கல்லு தான் திருப்பதி மலைன்னு சொன்னார். இப்படிலாம் நம்ம அது அந்த வந்து தித்திப்பாக பார்க்க வேண்டும், இனிப்பதாக நாம் பார்க்க வேண்டும். நமக்கு அந்த பாயச ஆறு வேண்டும், அமிர்த ஆறு வேண்டும். அப்போ அதுல நடுவில் உங்களுக்கு இந்த ஆறு வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். எதை அடிச்சுட்டு போகணும்? நம்முடைய பாப்பத்தை எல்லாம் அடிச்சுட்டு போகும். அந்த பாபங்கிறது எப்படி இருக்கு? விஷமா இருக்கு. இப்போ ஒரு குடம் தண்ணீர் எடுத்துக்கிங்க. அந்த தண்ணீர் வந்து பால் வச்சுக்கோங்க. ஒரு குடம் பால், நான் ஒரு குடம் சொல்றேன். இந்த பாலில் கொஞ்சம் ஒரே ஒரு துளி விஷம் கலந்துருக்கு. ஒரு குடம் பால் ஒரு 10 லிட்டர்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரே ஒரு சின்ன ஒரு மில்லி லிட்டர் விஷம் போட்டுட்டீங்க. அது வந்து நம்ம குடிச்சோமானால் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி இந்த பாம்பு வந்து கடிச்சிருது மனிதர்களை. அது வந்து நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அது விதி இருந்தாதான் கடிக்கும். இந்த கடிச்ச உடனே இந்த விஷம் நம்ம உடம்புல ஏறுது. அந்த ஏறும் பொழுது அந்த ஒரு வைத்தியரை கூப்பிட்டு சரி பண்ணிட்டான், உழைச்சிட்டான் அந்த பையன். அப்படிங்கும் பொழுது இனிமே ஒரு பாம்பு கடிச்சா அவனுக்கு ஒன்றும் ஆபத்து ஏற்படாது.
ஏன்னா ஏற்கனவே அதுல விஷம் ரத்தத்துல இருக்கு கொஞ்சம். அப்படி கடைசியில சந்த பிரபத்திய சமயந்தி அச்சிரேண தாபான். நல்லவர்கள் நல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும். நல்லவர்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்டா, தனக்கும் நன்மை செய்ய முடியும், உங்களுக்கும் நன்மை செய்ய முடியும். எப்படி, யார் நல்லவர்னு கேட்குறீங்க? இங்கே கோயிலில் எந்த கோயிலா இருந்தாலும் இந்த அர்ச்சகர் இருக்கார்ல உள்ள, அவர் தான் நல்லவர். ஏன் அவர் தான் நல்லவர்ங்கிறீங்க? நாமெல்லாம் கெட்டவரான்னு கேட்டா, அவர் தான், அவருக்கு பூஜை பண்ண உரிமை இருக்கிறது, அவர் செய்ய முடியும், அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. அயோத்தியிலேருந்து வந்திருக்காரு அவரு, இந்த ஊருக்காரங்களுக்கே கிடைக்கல. அயோத்தியிலேருந்து வந்திருக்காரு, சின்ன பையனா இருக்காரு, வயசானவர் இல்லை. சில கோயில்ல பாத்தீங்கன்னா வயசானவர். ஒருத்தர் ரங்கநகர்ல ஒரு அனுமார் கோவில ஒருத்தர் பூட்டிக்கிட்டு இருந்தார், பார்த்தேன். ரொம்ப வயசானவர், 80 மேல இருக்கும் போது. அவரால் என்ன பண்ண முடியும்? பூட்டுறதுக்கு கூட உங்க உதவி வேணும். பூஜை எப்படி செய்வார்? அதனால அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் முடியாத வயதுல. இவர் இளம் வயது, முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்படி இந்த இளம் வயதினரே எம்பெருமானுக்கு பிடித்திருக்கு. சின்ன வயசுலயே பக்தி இருந்தா அவன் எம்பெருமானுக்கு பிடிக்கும். அதனால வயதானவங்கள்லாம் இங்க இல்லை. அப்படி இங்க அதனால என்ன பண்றாங்க? சந்தகா தாபான் சமயந்தின்னு நம்முடைய கஷ்டங்களை போக்குறாங்க. நீங்க போறீங்க, நீங்க போய் என்ன பண்றீங்க? நான் பேரை சொல்றீங்க, உங்க பேரை சொல்றீங்க. அவர் கேட்கிறாரு, உங்க பேர் என்ன? நாங்கள்லாம் எங்களை கேட்கிறாரு, கோத்திரம் என்னன்னு கேட்கிறாரு, எந்த குடும்பத்துல வந்தீங்க, அப்புறம் பிறந்த நட்சத்திரம் கேட்கிறாரு அவர். உடனே சொல்றோம், இது எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். உங்க பேரையும் சொல்ல வேண்டாம், ஊரை சொன்னாலும் பேரு சொல்லாதே. திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன், ஆனா என் பேர் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்படி சொல்றது. பேர் சொல்லக்கூடாது, பேர் சொல்ல வேண்டாம், நட்சத்திரம் சொல்ல வேண்டாம், கோத்திரம் சொல்ல வேண்டாம், எந்த குடும்பத்துல இருந்து வந்தீங்கன்னு சொல்ல வேண்டாம், எங்க தாத்தா ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அப்படி சொல்லவே வேண்டாம். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் பெயரிலே, திருப்பெயரிலே நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவீங்களான்னு தெரியாது. ஆனா நம்மளால பழக்கம், 50 வருஷமா 60 வருஷமா பழக்கம். பேர் சொல்லி உடனே போய் பேர் சொல்லி. சில ஊருக்கு போன போது அவங்க சொன்னாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்களே சம்ஸ்கிருதத்துல சொல்றாங்க என்கிட்ட. நான் சம்ஸ்கிருத ப்ரொஃபஸர்னு தெரியல, அவங்களே சொல்றாங்க, இந்த கோத்திரத்துல, இந்த நட்சத்திரத்துல, இந்த ராசியில, இந்த லக்னத்துல பிறந்தவன், என் பேர் இதான் அப்படின்னு சொல்றாங்க. வேடிக்கை என்னன்னு கேட்டா, அவரு கோத்திரம் சொன்னாங்க. என்ன கோத்திரம்னு கேட்டேன். கலகல கோத்திரம் அப்படின்னாங்க. தெலுங்குல சொன்னாங்க. எல்லாரும் நிறைய பேர் தெலுங்கு வந்தாங்க. நான் கேட்டேன், கலகல கோத்திரமா அப்படின்னு. இல்ல சார். நான் சொன்னேன், கலகல கோத்திரமா? இல்ல சார். கல கோத்திரமான்னு. ஆமாம் சார். ஏதோ இது ரஜினிகாந்த் தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க, வேற தவிர வேற இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. என்ன, நான் தெலுங்குன்னு தெரியாது எனக்கு, எதுக்கு கோத்திரம் சொல்லவே வேண்டியதில்லை. எம்பெருமானுக்கு தெரியும் இவர் பேர் என்ன, இவர் பேர் என்ன, அந்த அம்மா பேர் என்னன்னு தெரியும். நீங்க எதுக்கு சொல்லிக்கிறீங்க? எல்லாம் தெரிஞ்சவராச்சே. அப்போ இப்போ இந்த பாசுரத்துக்கு வருவோம். இப்போ ரகசியமா ஏன் பேர் சொல்லக்கூடாதுன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு பாசுரம் ஏற்கனவே அப்பா சொன்ன பாசுரம் என்னன்னு கேட்டா, பெரியாழ்வார் சொன்ன பாசுரம் என்னன்னு கேட்டா, தெரியக்கூடாதான். கண்ணன் பிறந்தது, கடவுளே பிறந்திருக்காரு, நம்ம ஊர்ல பிறந்திருக்காரு. அதாவது கோகுலத்துல பிறக்கல, ஆனா மதுரையில பிறந்தாரு, மதுரையில இருந்து கோகுலத்துக்கு வந்தாரு. அந்த இடையர்கள்லாம் என்ன நினைச்சாங்க, நம்ம ஊர்ல தான் பிறந்திருக்காரு, நம்ம ஊர் கண்ணன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பெரியாழ்வார் சொன்ன எப்ப பிறந்தார்னு கேட்டா, இவரை பத்தி தான் சொன்னார், சீனிவாச பெருமாளை பத்தி தான் சொன்னார், கண்ணனை பத்தி சொல்லல. என்ன சொன்னார் கேட்டா, அத்தத்தின் 10ஆம் நாள் பெரியாழ்வார். அத்தத்தின் 10 என்ன புரியுது? தமிழ் தெரிஞ்சாலும் புரியல. அத்தத்தின் அப்படின்னா ஹஸ்தா நட்சத்திரம். இந்த ஹஸ்தா நட்சத்திரத்திலிருந்து 10ஆம் நாள், இதுவே புரியல, முதல்ல எழுத்து வார்த்தையே புரியல, அப்புறம் அடுத்த வார்த்தை எப்படி புரியும்? 10ஆம் நாள் கணக்கு பண்ணணும். 27 நட்சத்திரம் இருக்கு, உங்களுக்கு தெரியணும். நீங்களாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயம் தெரியணும். என்ன, ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம்.
திருவோணத்துல பிறந்தவர். அதனால திருவோண திருவிழாவில்னு திருப்பியும் பெரியாழ்வார் சொல்ல. அதுக்கப்புறம் ஏன்னா கண்டுக்க கூடாதான், குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா அடிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களாம் கம்சன் அனுப்பி. அந்த பயம் எப்போ நடந்தது, இன்னைக்கு பயமா இருக்கு. யாராவது இப்போ கிளம்பி வந்துடுவாங்களா கலியுகத்துல அசுரர்கள் வந்து அடிப்பாங்களோன்னு பயம். அதே மாதிரி அப்பா மாதிரியே பொண்ணும் பேச பேகாகுறாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து, ரகசியமா பேச, கத்தி பேசல. ஒருத்தி மகனாய் பிறந்து, கத்தி பேசல. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், பக்கத்துல காது கேட்காமே சொல்ல. ஒருத்தி மகனாய் ஒழித்து, ஒழிச்சு வச்சிருக்காங்க, மூடி மறைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு, எனக்கு பையன் பிறந்திருக்குன்னா ஊர்லன்னு சொல்ல வேண்டாம், சாக்லேட் கொடுக்க வேண்டாம். சில பேர் பாருங்க, இந்த காலத்திலேயே பெண்ணு பிறந்த உடனே பெசாம இருந்துருவாங்க, பிள்ளை பிறந்த உடனே தம்பாட்டம் அடிப்பாங்க, எனக்கு பிள்ளை பிறந்திருக்கேன். பேரம் பிறந்திருக்குன்னு பாட்டி சொல்லுவாங்க, பேத்தி பிறந்தா வாயை திறக்காம, என்னவா போன வாரம் பிறக்கணும்னு சொன்னியே, உங்க பேத்தி பிறந்துச்சா அப்படின்னா இன்னும் இல்லை அப்படி இது இழுப்பாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. பெண்ணு பிறந்தா நல்லதுன்னு இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். மருமகன் வீட்டில் போய் மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும், பெண் நன்றாக காப்பாற்றுவாள்னு சொல்றாங்க. இப்போ திடீர்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அவங்க பேர்லையும் பெண்கள் பேர்லையும் சந்தேகமா இருக்கு. அம்மா அப்பா பார்த்துப்பாங்களா, மாமியார் மாமனாரை பார்த்துப்பாங்களான்னு இப்போ சொல்றா. இது யார் மாமி, ரெண்டு மாமியாரை பார்த்து சொல்ற. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், ஏன் பகல்ல பிறந்தாலும் தெரிஞ்சு போயிருமே, ராத்திரி பிறந்தான். ஒரே இரவுல மதுராயில பிறந்த உடனே, பிறந்துன்னு சொல்லக்கூடாது, ஆனா அவதாரம் பண்ணணும்னு பேரு. ஆனா இவ இடைப்பெண்ண ஆயிட்டா கோதா ஆண்டாள், அதனால சாதாரணமா சொல்றேன், நம்மள மாதிரி அவனு. ஒருத்தி மகனாய் பிறந்து, அதே 12 மணி ராத்திரி பிறந்த உடனே ரோஹிணி நட்சத்திரத்துல அஷ்டமி திதியில பிறந்தவன். அதே 12 மணிக்கு யமுனா நதியை கடந்து ஆதிசேஷன் கொடைபிடிக்க மழையில நந்தகோபர் தலையில வைத்துக்கொண்டு, வசுதேவர் தலையில வைத்துக்கொண்டு நந்தகோபர் வீட்டுல கொண்டு விட்டாங்க. யசோதைக்கு பெண் பிறந்தது, யாரும் சொல்லல வெளியில. யசோதைக்கு என்ன பிறந்ததுன்னு அவ பிரசவம் குழந்தை வந்தது எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. சுகப்பிரசவம், டாக்டர்கிட்ட எல்லாம் போகல, ஆஸ்பத்திரிக்கு போகல, அதனால பிறந்தது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஒருத்தருடைய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவாளிக்கு பேரம் பிறந்தது. உடனே என்ன சொன்னாங்க, ஒரு கோஷ்டியில போட்டாங்க, பெரிய குழுல போட்டு எல்லாரும் வாங்க, இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்காக நாங்க நெல் தானம் கொடுக்க போறோம் வாங்கன்னு பணமும் கொடுத்து நெல்லும் கொடுத்து தேங்காயும் கொடுத்தாங்க. ஒருத்தர் வீடு எல்லாருக்கும் போகணும். எதுக்கு கேட்குறேன் சொல்றேன்னா, பிள்ளை பிறந்த உடனே எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமா ஒரு மகிழ்ச்சி செய்தியை? திருநெல்வேலி பிள்ளை இல்லை இது, பையன். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து, அம்மா பேரு தேவகி, வளர்த்த அம்மா பேரு யசோதை. சொல்ல வேண்டாமோ, தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் ஒழித்து சொல்ல வேண்டாமோ? பெருமை வேண்டாமோ? தாய்க்கு ஒரு பெருமை. அது என்னன்னு கேட்டா, சாதாரணமா கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறந்துதான்னு கேட்பாங்க. ஏன்னா தாய்மைங்கிறது உலகத்துல எந்த ஒரு அனுபவம். அது சொல்லிலாம் தெரியாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அது தெரியாது. இந்த குழந்தை பேர்ல பாசம் கொட்டுறாங்களே அவங்க, இந்த தாய் அந்த மாதிரி தந்தை கொட்ட மாட்டாங்க. அப்படி இந்த தாய்மை அடையலேன்னு எல்லாரும் ஏக்கப்படுவாங்க. இந்த குழந்தைக்காக வைத்தியத்தை போவாங்க, போய் அதுக்கெல்லாம் நிறைய வழிகள்லாம் இப்போ சொல்றாங்க. இந்த திருச்சியிலேயே நிறைய மருத்துவமனைகள் குழந்தை பேரு மருத்துவமனைன்னு இருக்கு. சென்னையில கூட நிறைய வைத்தியர்கள் என்ன பண்றாங்க, குழந்தை பெற வைக்கிறாங்க. அது விதவிதமா இருக்கு. தாய்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தாய்மை அடைங்கிறது ஒரு பேரு, அதிர்ஷ்டம்.
அதை சொல்ல வேண்டாமோ? அப்படி சொல்லல. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து மறைச்சு மறைச்சு வந்தா முதல்ல பூத்தனைங்கிற அறைக்கு பால் கொடுக்கணும். எந்த குழந்தை எங்க இருக்கு அந்த குழந்தை கண்ணன் கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒழித்து தரிக்கினாலாகி, இந்த குழந்தை பிறந்ததுன்னா ஒருத்தன் பொறாமப்படுறான். யாரு? தங்கைக்கு பிறந்த குழந்தைய பார்த்து பொறாமப்படுறான் அண்ணன். எங்கேயாவது உண்டா? இப்ப நடக்குது. நான் இப்ப பாக்குறேன் 10 உறவினர்கள் தான். இவர் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்காது. என்னுடைய உறவினர் தான் அவர், மாமா தான், ஆனா பிடிக்கல. அவருக்கு குழந்தை பிறந்துச்சா, ஐயோ எங்க வீட்டுல குழந்தை பிறக்கலையே, அவருக்கு மட்டும் எப்படி பிறந்தது? இப்ப நினைக்கிறாங்க. இந்த இந்த கலியுகத்துல 2024 நினைக்கிறாங்க. தயவு செய்து அதெல்லாம் நீங்க மறந்துடும். உறவினருக்கும் நண்பருக்கும் குழந்தை பிறந்தா விசாரிங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. ஒரு இரவுல பிறந்ததுன்னு வச்சுங்க, இந்த காவேரி ஆற்றுக்கு போகணுமா இந்த தந்தை, இந்த குழந்தையுடைய தந்தை போய் அந்த ஆறுல தண்ணீர்ல முங்கி இந்த தண்ணீரை ஒரு அடி அடிச்சு தூக்கி எறியணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. எதுக்குன்னு சொன்னா, அந்த நீர்த்துளிகள், தண்ணீர் துளிகள் தலைக்கு மேல எவ்வளவு தூரம் தூக்கி எறிகிறீங்களோ அவ்வளவு தூரம் தேவர்களுக்கு தெரியணும் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. இப்ப குழந்தை பிறந்ததை சொல்லணும். அப்படி சொன்னா அது கண் பட்டு விடுமோ, எச்சில் பட்டு விடுமோ, எச்சில் கண் பட்டு விடுமோன்னு சொல்லுவாங்க. எம்பெருமானுக்கு அது உண்டு. ஏன்னா இவ்வளவு மாலை போட்டுட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு, டெய்லி பெரிய பெரிய மாலையா போட்டுட்டு இருக்காரு, நகையெல்லாம் போட்டிருக்காரு, வைர நகை போட்டிருக்காரு. எங்க வீட்டுல இல்லை. அப்படிலாம் நினைச்சு நினைச்சு பார்க்கலாம். ஆனா எச்சில் கண் படலாம். பக்தர்களா இருந்தா அது படாது. தரிக்கினாலாகி, இவன் என்ன நினைச்சான், தனக்கே முடிவை தேடிக்கொண்டான். தான் தீங்கு நினைந்த, அழகா சொன்னா, இதுல ரகசியமா சொன்னா, ஒருத்தின்னு சொன்னா பேர் சொல்லல, தேவகி யசோதைன்னு சொல்லல, தீங்குன்னு சொன்னாலே தவிர என்ன தீங்கு பண்ணான்னு சொல்லல. என்ன தீங்கு பண்ண ஆரம்பிச்சான்? கையை உடைச்சானா குழந்தைக்கு? காலை உடைச்சானா? தலையை கிளினானா? அதெல்லாம் நடந்த விஷயங்கள், நடந்த அசுரர்கள் அதை பத்தி எல்லாம் செய்ய வேண்டியது. ராவணனுடைய 10 தலையை கிள்ளினார் ராமன். இந்த மாதிரி தலையை கிள்ளினானா, ஏதாவது காதை தெரியினானா? ஒண்ணும் இல்லை. என்ன தீங்கு? அந்த தீங்கு கூட சொல்லக்கூடாது வாயால். ஒரு கெட்ட சொல்லை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. தரிக்கினாலாகி தான் தீங்கு நினைந்த, நினைப்பே பழப்ப கெடுக்கும் தமிழ்ல சொல்ல. நினைந்த கருத்தை பிழைப்பித்து, கம்சனுடைய மனசுல இருந்த அழுக்கை போக்கி விட்டு. கம்சனை கொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது, அது வேற விஷயம். மாமாவையே கொல்ல வேண்டியிருந்தது. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. ரோஹிணி நட்சத்திரத்துல ஒரு வீட்டுல ஒரு பையன் பிறந்தா மாமாவுக்கு ஆகாதுன்னு பயப்படுவாங்க. அதெல்லாம் கிடையாது, சும்மா சொல்றோம். ரோஹிணிங்கிறது கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். இந்த ரோஹிணியும் அஷ்டமி திதியும் நடு இரவில் வந்தா அதுக்கு பேரு ஜெயந்தின்னு அந்த நேரத்துக்கு பேரு. ஜெயந்தின்னு உங்களுக்கு தெரியும், ஜெயன வெற்றின்னு தெரியும். ஆனா இங்க சுவாமியை பார்க்கிற பொழுது ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீமன் நாராயணான்னு சொல்லுவோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இந்த சுவாமி எப்படி எப்படி கை கூப்பிடுறது? ஜெய ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுங்க. ஜெய ஸ்ரீமன் நாராயணன், ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். அப்படி பாருங்க, முதல்ல சொல்ற நல்லா சொல்றாரு. அப்படி சொல்லணும். அதனால ஜெயந்தின்னு பேர். அதனால்தான் சுவாமி தேசிகன் 2 பசத்துல 2400 பாடல் இருக்கிற யாதவாபியங்கிற பட்சத்திலையும் 21 பாடல் இருக்கிற கோபால அம்சத்திலையும் ஒரே பாடலை கொடுத்தார். வந்தே பிருந்தா வனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி. இந்த ஜெயந்தி தான் இந்த நேரம். ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். கழுத்துல போட்டிருக்கிற மாலைக்கு பேரு துளசி மாலைக்கு பேரு வைஜெயந்தின்னு பேரு. வைனா நிச்சயமாக, ஜெயந்தின வெற்றி கொடுக்கக்கூடியது. இப்படி ஜெயந்தி நேரத்துல பிறந்தான், ராத்திரி பிறந்தான். அப்ப ஜெயில பிறந்தான். நாம ஜெயில இன்று இருந்துட்டு இருக்கோம். எந்த ஜெயில? வாழ்க்கை என்ற சிறையில உட்காந்துருக்கோம். அப்படி நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளவு ஆண்டு நான் முன்னாடி சொன்னேன்,
ஆயுசு இருக்குன்னு தெரியாது. இந்த ஆயுசு முடிஞ்ச உடனே என்ன கேட்கிறோம்? எம்பெருமானுடைய திருவடியில போய் சேரணும்னு கேட்கிறோம். அதுதான் கேட்கணும். அதனால இங்க தான் கேட்கிறாங்க. தருக்கினாலாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து. யார் இந்த கெட்டவன்? கஞ்சன். தமிழ்ல கஞ்சன்லாம் வேற, சிக்கனமாக இருக்கிறவன் பேர். அப்படி இல்லை, இது கம்சன் அர்த்தம். இந்த தமிழ்ல கோதா ஆண்டாள் தேவி சொல்றதுக்கும் இந்த வார்த்தை போடுறதுக்கும் கிராமத்து பெண், சிவல்லிபுத்தூர்ல இருக்கிற பெண் அப்படிதான் பயன்படுத்தும். சம்ஸ்கிருத வார்த்தை யூஸ் பண்ணல. அதனால கம்சன். இந்த கம்சனுக்கு மேல கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. இத்தனை நாள் 25 பாசுரம் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 25வது பாசுரத்துல இந்த பெண்கள் 5 லட்சம் பெண்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்து இந்த எம்பெருமானை வேண்டி ஒவ்வொரு தோழியாக கஷ்டப்பட்டு எழுப்பி, கதவை திறக்காத தோழி, கதவை திறந்து முற்றமறிய அனுமதித்த தோழி, புழக்கடைக்கு அனுமதித்த தோழி, அவங்க பின்னால ஒரு 100 பேர் 1000 பேர் அவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு எழுப்பி, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டதுக்கு இந்த கஷ்டம் தீர நீங்க ஆராய்ந்து அருள வேண்டும், நாங்க எதுக்கு வந்தோம், அதனால அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொல்றாங்க? அர்த்தித்து வந்தோம், உன்னை போற்றுவதற்கே வந்தோம். போன பாசுரத்துல அன்று உலகம் அளந்தாயடி போற்றி, போற்றுவதற்காக வந்தோம், புகழ்வதற்காக வந்தோம், உன்னுடைய திருநாமங்களை பாடுவதற்காக வந்தோம் என்று சொல்லி என்ன சொன்னாங்க? இப்ப இந்த பாசுரத்துல தரிக்கினாலாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில். அந்த நெருப்பு எங்க இருக்கு? வயிற்றுல இருக்கு. நம்ம எல்லார் வயிற்றுலையும் இப்போ நெருப்பு இருக்கு. என்ன நெருப்புன்னு பேரு? அதுக்கு பேரு ஜாட்டராக்கினின்னு பேரு. ஜட்டரம்னா வயிறு, உதரம்னா வயிறு. எம்பெருமானுக்கு தாமோதரன்னு பேரு. யசோதை என்ன பண்ணா, ஒரு கயிறை எடுத்து இடுப்புல கட்டிட்டா. உதரம்னா வயிறு, தாமன்னா கயிறு. நீங்க உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுல கிணறு இருக்கும் கிராமத்துல, இந்த கிணறுக்கு தாம்பு கயிறுன்னு இப்படி இழுப்பீங்க. இந்த தாம்பு கயிறு தான் தாமன் பேரு. கொஞ்சம் அழுத்தி தாமன்னு சொல்லிட்டீங்கன்னா வீடுன்னு அர்த்தம். அப்படி வீட்டுல கிணறு இருக்கு, கிணறுல கயிறு இருக்கு, அந்த கயிறால தண்ணீரை எடுக்கிறீங்க. அப்படி இங்க இந்த தாமோதரங்கிற பெயர்ல இங்க இருக்கும் பொழுது இந்த நெருப்பு வயத்துல இருக்குன்னா, நாம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த உணவு ஜெரிக்கிறதுக்கு அந்த நெருப்பு உள்ள இருக்கு. உள்ள ஒரு அடுப்பு இருக்கு. ஏற்கனவே அடுப்புல சமைச்சு வச்சதுதான் உங்க உணவு. அது இன்னொன்று, உணவு நன்றாக செரிப்பதற்கு இங்கே ஒரு நெருப்பு இருக்கு. இன்னொன்று தெரிஞ்சுங்க உங்களுக்கு, நம்முடைய குழந்தைகள் இருக்காங்க, வெளியில போறாங்க வராங்க. வருவதற்கு முன்னாடி ஒரு இரவு நேரம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம்? அம்மா சொல்றாங்க என் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி அந்த வயிற்றுல இருந்த நெருப்பெல்லாம் 5 லட்சம் பெண்கள் வயிற்றுல இருந்த நெருப்பெல்லாம் இப்ப அணைச்சிட்டான். யாரு? கண்ணன். அந்த நெருப்பெல்லாம் எங்கேயாவது அணைக்கிறதுன்னா எங்க கொண்டு போறது? அந்த நெருப்பை கம்சன் வயிற்றுல கொண்டு போய் வச்சுட்டான். மாமா வயிற்றுல கொண்டு வச்சு. கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. நெடுமாலே அப்படின்னா வீரியம்னு இங்க ஒரு குணத்தை போட்டுக்கிறான். ஒருத்தர் வயிற்றுல இந்த நெருப்பை இன்னொரு வயிற்றுல மாத்தணும்னா அதுக்கு சக்தி இருந்தா தானே முடியும். வீரியம் சொல்றான். அதுக்கப்புறம் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். அறுத்தித்து வந்தோம்னா என்ன? கை கூப்ப வந்தோம், தொழ வந்தோம், காலிலே விழ வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அறுத்தித்து வந்தோம். வேற ஒண்ணும் கேட்கலையே நாங்க. நீ ஆராய்ந்த அருள்னு முன் பாசுறோம். போற்றியில பாத்தீங்கன்னா, வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே, உங்களுக்கு சேவை செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காக நீங்க அவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே கிராமத்துல இருந்து. என்னால இங்க தொண்டு செய்ய முடியலையே. இந்த கோயிலே குடியிருக்கீங்களே. என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரென் பாவாய். நேற்று பாசம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அறுத்தித்து வந்தோம்.
பறை தருதியாகில். இப்போ ஒரு ஒரு பொடி வச்சு பேசுறாங்க, புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. பறை தருவாயா அப்படின்னு கேட்க. பறைனா வாத்தியம், இசைக்கருவி. பஜனை இப்போ வச்சு ஒரு இசை ஏற்படுத்துறதுக்காக இசைக்கருவி. அது முன்னாடி அந்த அர்த்தம்லாம் முன்னாடி சொல்லியிருக்கோம். பறைனா மோட்சம், முக்தி, எம்பெருமானோடு திருவடியிலே சேர வேண்டியது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டியது, தொண்டு புரிய வேண்டியது. இந்த 3 அர்த்தம் இருக்கு இந்த மோட்சம். இதுக்கு பறைக்கு 3 அர்த்தம் இருக்கு. இந்த பறை இங்க வந்து என்றென்றும் சேவகமே சொன்னார. இங்க ஹரித்தத்துவம் பரிதருதியாகில் திருத்தக்க சேவகமும்னு சொன்னார். உங்களை வந்து பிராட்டிட்டேந்து பிரிக்கிறது எங்க வேலை கிடையாது. அதனால அது மகாலட்சுமியா இருந்தாலும் சரி, பூமி பிராட்டியா இருந்தாலும் சரி, நாம உட்கார்ந்துருக்கிற பூமி பிராட்டியா இருந்தாலும் சரி, இல்லை கோதாதேவியான ஆண்டாளா இருந்தாலும் சரி, இந்த 3 பேரையும் உங்ககிட்ட பிரிக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லை. அதனால திருத்தக்க, திருன ஒரே வாழ்த்து, ஸ்ரீன்னு பேர். ஸ்ரீ ஒரே எழுத்து. திருன செல்வம், திருன நன்மை, திருன மங்களம். நம்முடைய பெயருக்கு முன்னாடி திருன்னு போடுவோம். கல்யாணம் ஆன பெண்களுக்கு திருமதின்னு போடுறோம், ஆண்களுக்கு வெறும் திருன்னு போடுவோம், அப்புறம் உயர் திருன்னு போடுவோம், இன்னும் பெருசு பெருசா போடுவோம். ஆனா ஆங்கிலத்தில் ஒண்ணுமே இல்லை, மிஸ்டர்னு போடுவோம். அப்புறம் கல்யாணம் ஆகாட்டா பெண்ணுக்கு மிஸ்ன்னு போடுவோம், நாம மிஸ் பண்ணிடுவோம். அப்புறம் கல்யாணம் ஆன பெண்களுக்கு மிஸ்ஸஸ்ன்னு போடுவோம், எம்ஆர்எஸ் போடுவோம். அர்த்தமே இல்லை இதுல. மிஸ்டருக்கோ மிஸ்ஸுக்கோ மிஸ்ஸஸுக்கோ ஒன்றும் அர்த்தம் இல்லை. இப்போ ஆசிரியைகளை பள்ளிக்கூடத்தில் மிஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க, கல்யாணம் ஆனால் கூட மிஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க, அது ஆகாட்டாலும் மிஸ் கூப்பிடுவாங்க. பைத்தியக்கார இங்கிலீஷ். மேம்னு கூப்பிடுவாங்க, மேடம்னு கூப்பிடணும், மேம்னு கூப்பிடுவாங்க. எம்ஏடினா பைத்தியம் பிடிச்சதுன்னு அர்த்தம். பைத்தியம் பிடிச்ச ஆசிரியை அப்படி வாங்க கூப்பிடுவாங்க. அதனால மேம் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படி இருக்கு. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் என்ன இருக்கு, தமிழில் என்ன இருக்கு, திருமதின்னு, ஸ்ரீமதின்னு சம்ஸ்கிருதம். அப்போ ஸ்ரீன்னு வேணும், திருத்தக்க. அதனால பிராட்டியாருடன் சேர்ந்து உங்களை நாங்கள் போற்ற வந்திருக்கோம். திருத்தக்க செல்வமும். அப்புறம் என்ன வந்திருக்கோம், சேவகமும். முன்னாடி சொன்ன மாதிரி சேவகம், இந்த தடவை சேவகம்ங்கிறது உங்கள் காலில் விழ வந்தது. சேவகமும் எப்படி விழ வந்துறீங்கன்னு கேட்டாரு. யாம் பாடி அப்புறம் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும், வருத்தமும் தீர்ந்து. மார்கழி மாசத்துல பனிக்குளிர்ல 25 நாளா வந்துகிட்டு இருக்கோம் தினம் உங்க கோயிலுக்கு. ஆனா நீங்க வந்து கண் திறந்து பார்க்கலதான் தெரியல. அதனால சிம்மாசனத்துல உட்காந்து எங்களுடைய நோக்கத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு, இப்ப முதல்ல எனக்கு என்ன வேணும், வருத்தமும் தீர்ந்து. கவலைப்படக்கூடாது, நாங்க எந்த கவலையும் படக்கூடாது வாழ்க்கையில். ஏதோ ஒரு நமக்கு கவலை இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கவலை இருந்தால் அந்த கவலையும் நமக்கு வரும். பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு கவலை அப்படின்னா அவருக்கு கவலை நமக்கு வரும். வருத்தமும் தீர்ந்து, கவலை போயிடுச்சு, சரி சும்மா இருக்கலாமா, இல்லை, நமக்கு மகிழ்ச்சியும் வேணும், ஆனந்தமும் வேணும், சந்தோஷமும் வேணும். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் பாவாய். இப்போ ஒரு முறை சொல்லக்கூடிய பாசுரம் தான். இப்போ ஒரு வேடிக்கை கேளுங்க, ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் ஒப்புமைப்படுத்தி பாருங்க. தசரதன் 60,000 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம இருந்தான். அவனுக்கு 3 மனைவிகள், முக்கியமான மனைவிகள், பட்ட மகிழ்ச்சி என்று சொல்வார்கள், ராணிகள் என்று 3 பேர். கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி என்று 3 பேர். அப்புறம் பரசுராமனுக்கு பயந்து வருஷாவரும் ஒரு கல்யாணம் பண்ணான். அதெல்லாம் முடிஞ்சது, யாரோ பெண்கள்லாம் தயாரா இருந்தாங்க, ஏன்னா ராஜா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், நிறைய சுகமா வாழலாம். அப்போ ஏன் பரசுராமனுக்கு பயந்தான்னு கேட்டா, பரசுராமன் ராமனுக்கு முன்னாடி அவதார், ராமனுக்கு அண்ணன் கூட சொல்லலாம். அது ஏன் அவதார், இப்போ அண்ணன் சொன்னது அப்புறம் சொல்றேன். அதனால ஏன் பரசுராமன்கிட்ட பயந்தாங்கன்னா, பரசுராமனுடைய அப்பா ஜமதகினிங்கிற முனிவரை கார்த்தவீரியாத்துல 1000 கை உள்ள ஒரு அரக்கன் வந்து காமதேனுங்கிற பசுவை கேட்டான், கொடுக்கல. அதனால தலையை சீவிட்டு போயிட்டான், ஒரே வெட்டிட்டு போயிட்டான்.
அந்த கார்த்திகை ராஜனை கொல்ல போயிட்டார் பரசுராமன், கொண்டுட்டார். ஆனா அந்த கோபம் அடங்கல. பரசுராமனுக்கு கோபம் அடங்கல, நரசிம்மாவதாருக்கு கோபம் அடங்கல. அப்படி இந்த கோபம் அடங்காதனால ஒரு சூளுரைத்தார், அவர் ஒரு சத்தியம் பண்ணார். இனிமே 21 தலைமுறை ராஜாக்களை வெட்டிடுவேன். ரொம்ப நல்லவர் போல பகவான். 21 தலைமுறை வெட்டிடுவேன். 21 தலைமுறை வெட்டிட்டார். திரிசப்த கிருத்தஹாட்சிதி தசாவதார தோற்றத்துல சுவாமி தேசிகன் சொல்றார். எப்படி அந்த நெருப்பு இருந்ததுன்ற, கம்சன் வயிற்றுல இருந்த நெருப்பு மாதிரி குரோதாக்னி ஜமதக்னி பீடன பவம் தந்தற்பயிஷ்யன் கமாத் அக்ஷத்ராமிக சந்ததக்ஷயிமாம் திரிசப்த கிருத்வக்ஷிதிம் கிருத்வஹாட்சிதிம் தட்சிணாம் கொஜன தாமாஸ்கந்த சிந்தும் வசன் அப்ரஹ்மண்யம் அபாகரோது பகவான் ஆப்ரம்ம கீட்டம் முனி. நாமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமான் என்ன செய்ய வேண்டும்? பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு, நம்மை படைத்தவர்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன புழுவலையும் நம்மளை மாற்ற வேண்டும், பக்தி உள்ளவராக மாற்ற வேண்டும். பிரம்ம கீட்டம்னு புழு நம்ம தலையில கூட பேன் கூட சமயத்தில் வரும், அதை கூட அவர் திருத்தணும். எப்படி? பக்தி உள்ளவராக ஆக்கணும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து பார்த்துருப்பீங்க. கோயில்ல இவர் வந்திருக்காரு, கோவிந்தசாமின்னு பேரு, கோவிந்தராஜ் வந்திருக்காரு. அவரு வர சொன்னது பெருமாள் தான். இருந்தா கூட வேற ஒருத்தர் வரலாம்ல, இவரே வந்திருக்காரு. இவர் குடும்பத்திலேயே வேற ஒருத்தர் வரலாம், இல்ல அந்த ஊருக்காரர் வேற ஒருத்தர் வரலாம், இவர் வந்திருக்காரு. அப்படி இப்போ நான் ஒரு ஊருக்கு போனேன், ரங்கநாதன் கோயில் ஒரு ஊர்ல இருந்து இந்த போனேன். அங்க பெருக்கிறதுக்கு துடைக்கிறதுக்கு அந்த தண்ணீர் தெளிச்சு துடைக்கிறதுக்கு ஒரு குடும்பம் வந்து, அந்த குடும்பம் வெளிநாட்டினர் குடும்பம். அவங்க மெக்சிகோ என்று வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, ஒமானா, நியூயார்க்ல. அவங்க என்ன பண்ணாங்க? கணவன் மனைவி. சரி, அவங்க 2 பேரும் மட்டும் வரல, அவங்களுடைய மகன் மகள் 4 பேர் துடைக்கிறாங்க, தினம் பெருக்கிறாங்க. ஆச்சரியமா இருந்தது. நாங்க 4 மாதம் தான் இருந்தேன். அப்ப தினம் துடைக்கிறாங்க. நம்ம வீட்டு வேலைக்காரி வெள்ளிக்கிழமை துடைச்சா போதுமா, செவ்வாய்க்கிழமை துடைச்சா போதுமா, 10,000 ரூபாய் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, அவங்க துடைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் நிறைவேறும். உங்களுக்கு சம்பளம் குறைச்சலா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும், பெருமாள் கோயில்ல பெருக்கிறீங்களே, அது அடுத்த பிறவி உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்படி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம். குடும்பத்தோட குப்பையை எடுக்கிறதுங்கிறது கஷ்டம், குப்பையை வாடுறதுங்கிறது அது செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன குப்பையா இருந்தாலும் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லயும் செய்யறாங்க. அதனால பெருமாள் கோவில்ல வீதியில பண்றாங்க, அது இது இல்லை. இங்க கோயில்ல கோயில்ல சுத்தம் பண்ணும். அப்படி இதுல என்ன அதிசயம்னா, ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ராமன் என்ன பண்ணார்? தசரதன் என்ற தந்தையை தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்த ஏற்பாடு, அதாவது 60,000 ஆண்டுகள் குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாத போது சாந்தான்னு ஒரு பெண்ணு, யாருக்காவது தெரியுமா தெரியல, தசரதனுக்கு சாந்தான்னு ஒரு பெண்ணு, பையன் இல்லைன்னு தான் கவலைப்பட்டார். அதனால அந்த சாந்தாங்கிற பெண்ணை ஒரு முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் பேர் ரிஷ்யஸ்ருங்கர்னு பேர். அவர் வெளியூர்ல இருந்தார். அப்புறம் என்ன பண்ணாங்க, சுமந்திரன் ஒரு நல்ல அமைச்சன், மந்திரி. இந்த மந்திரி கழகு அரும்பொருள் உரைத்தல்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல, இந்த பழமொழிகள். அந்த மந்திரி சொன்னான், சுமந்திரன் சுமந்திரன்னா நல்ல அறிவுரை தருபவன் அர்த்தம். இந்த என்ன சொன்னான் தசரதன், 60,000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் சொன்னான், அப்புறம் தான் நமக்கு எப்போ எது செய்யணுங்கிறத எம்பெருமான் தான் சங்கல்பம் பண்ண. அப்படி சொல்லும் பொழுது அவன் சொன்னான், உங்க மாப்பிள்ளைய கூப்பிடுங்க, வெளியூர்ல இருந்து கூப்பிடுங்க, இங்க புத்திர காமேஷ்டி ஆகும்னு செய்ய சொல்லுங்க. அயோத்தியில புத்திரன் தான் பையன், காமன்னா ஆசை, இஷ்டின்னா வேள்வி. அதனால பையன் பிறப்பதற்கு ஒரு வேள்வி செய்யணும், அவர் தான் செய்யறதுக்கு சிறந்தவர் அப்படின்னு கூப்பிட சொன்னான். அந்த பெண்ணோட மாப்பிள்ளையும் வந்தாரு.
அந்த வேள்வி செய்தார். அந்த வேள்வி செய்த உடனே பாயசம், ஒரு திருக்கண்ணமதுன்னு நம்ம சொல்லுவோம், பாயசம்னு சொல்லக்கூடாது. பாயசுனா பால் தான், இருந்தால் கூட காதில் பாயசம்னு விடும், அதில் விஷம். அதனால பாயசம் திருக்கண்ணமது வந்தது. ஒரு உள்ளேருந்து நெருப்புலேருந்து ஒரு தேவர் வந்து கையில் கொடுத்தார். அது தங்க பாத்திரத்தில் இருந்தது, வெள்ளி மூடியில் இருந்தது. இதெல்லாம் ராமாயணத்துலேருந்து தெரிஞ்சுக்குவோம். அதை எடுத்து கொடுத்தாங்க. முதல்ல கௌசல்யாவுக்கு பாதி கொடுத்துட்டாரு. அப்புறம் கைகேயி வந்து அடுத்த மனைவி, அவங்க மூத்த மனைவி, அடுத்த மூத்த மனைவி, அதனால அவருக்கு பாதி கொடுத்துட்டாங்க. சுமித்ரா அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா தெரியும் தசரதருக்கு எப்படி அது பங்கு போடுறதுன்னு தெரியும். ராமாயணத்துல விதவிதமா இருக்கு. எல்லாருக்கும் கால் கால் பாகம் கொடுத்தாங்க, மீதி கால் பாகத்தை சுமித்ராவுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 3 பேருக்கு 3 கால் கொடுத்துட்டு இன்னும் மீதம் இருந்த மீதி இருந்த அந்த திருக்கண்ணமுதை அந்த சுமித்ராவுக்கே கொடுத்துட்டாங்க. அதனால ஆனா இன்னொரு கதை என்னன்னு கேட்டா, கைகேயும் கௌசல்யாவும் முதல் மனைவியும் 2வது மனைவியும் இந்த சுமித்ரா பேர்ல அன்போட தன்னுடைய பங்குல கால் பங்கு கொடுத்தாங்க. அதனால எப்படியும் ஒரே கணக்கு தான். முதல் கௌசல்யாவுக்கு ராமன் பிறந்தான். 2வது மனைவி சுமித்ராவுக்கு 2 குழந்தை, லக்ஷ்மணன் சத்ருக்னன். 3வது, அதாவது வயதுல மூத்த மனைவி கைகேயிக்கு பரதன் என்ற 2வது சகோதரன். 4 பிள்ளைகள் தந்தான். ஒரு பிள்ளை தான் கேட்டா தசரதன், 4 பிள்ளை. இந்த தசரதனும் கௌசல்யான்னு வச்சுக்க 2 ஆனா கணவன் மனைவி. இவங்க 2 பேர் தபம் செய்து, இப்ப 2 பேரையும் சேர்த்துக்குங்க, மீதி 2 மனைவியும் சேர்த்துக்குங்க. சுமித்ரா, கைகேயி, அந்த 4 பேர் சேர்ந்து 4 பிள்ளை பெற்றாங்க இல்லையா? இங்க 4 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்றாங்க. தேவகி வசுதேவர் 2 பேர் கணவன் மனைவி. அதே மாதிரி யசோதா நந்தகோபன் 2 பேர் கணவன் மனைவி. இந்த 4 பேரும் வேண்டினாங்களாம். என்ன வேண்டினாங்க? குழந்தை பிறக்கணும். என்ன வேண்டிக்கணும்? குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக்கணும். என்னன்னு தெரியாது, பையனா பொண்ணா இல்லை வெறும் செல்வமா வீடா அப்படின்னு நாமளே கேட்கக்கூடாது. எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படி கேட்கக்கூடாது. அப்படி 4 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளை கண்ணன். தேவகி யசோதைய இது வசுதேவருக்கு பிறந்து அதே இரவில் இங்க வந்துட்டான். அதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டா, 3 பிறவிகளாக அந்த தேவகியும் வசுதேவரும் பிள்ளை பிறக்க வேண்டும். இந்த பிள்ளை யாருன்னு கேட்டா, கடவுளே எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும்னு தவம் செய்தார். 3 பிறவிக்கு அப்படிதான் கிடைச்சது. நமக்கு எப்போ எந்த விருப்பம் எப்போ நிறைவேறுமோ தெரியாது. இந்த ஜென்மத்திலையா, இந்த அடுத்த ஜென்மத்திலையா, இல்லை ஏற்கனவே வந்துருத்தா அப்படின்னு தெரியாது. கிடைச்சிருத்தா, நமக்கு எல்லாம் கிடைச்சதாக நம்ம நினைச்சோம். அப்ப அடுத்து அந்த யசோதை, அந்த நந்தகோபர், இந்த 2 பேரும் அவங்களும் குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா கடவுள் தான் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கல. ஆனா கடவுள் குழந்தையாக இருந்து விளையாட்டை பார்க்கணும்னு நினைச்சாங்க. அது அவதார ரசத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த 2 பேரும் பிறந்த அழகை அவங்க 2 பேரும் அனுபவித்தார்கள். இந்த 2 பேரும் லீலா ரசத்தை, எம்பெருமானுடைய கண்ணனுடைய விளையாட்டு சுவையை அறிந்தார். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டா, இந்த 4 பேர், இந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தை பிறந்தது இல்லை. என்ன, எத்தனை குழந்தை பிறந்தது? 8 குழந்தை பிறந்தது. 8வது குழந்தை தான் கண்ணன். அப்படி இருக்குச்சு 7 குழந்தை பிறந்தாச்சு. அப்ப 8வது குழந்தை தான் பிறக்கணும் போது, இந்த 8 குழந்தை பிறக்கும் பொழுதும் யார் வரக்கூடாது உள்ள ஜெயிலுக்குள்ள? கம்சன் வரக்கூடாது. அதை ஏற்பாடு பண்ணிட்டான் இவன். எம்பெருமான் என்ன பண்ணா, கால் வைக்காத சிறைக்குள்ள, நீ தான் உங்க தங்கையையும் தங்கை கணவனையும் சிறைக்குள்ள வச்ச, நீ காலை வச்சா நான் உன்னை தீர்த்துருவேன். அதனால குழந்தை பிறக்கிறதை தடுக்க முடியவில்லை. அதனால 8வது குழந்தை பிறந்த உடனே பயந்துட்டான். கஞ்சன் வயிற்றினில், அன்னைக்கே சொன்னேன், 7 மாதம் ஆன குழந்தை சகடாசுரனை கொண்டது. அதே மாதிரி பூத்தனை என்ற அறைக்கு முதல்ல வந்தா, அது பால் குடிக்கிற குழந்தை, பால் மனம் மாறாத குழந்தை. இந்த பூத்தனை என்ற அறைக்கியை கொண்டது.
அதுக்கப்புறம் இப்ப பயம் அதிகமா போயிட்டே இருக்கு. அச்சம் அவனுக்கு, கம்சனுக்கு வயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கான். எப்போ 1.5 வயசுக்கு அப்புறம் தான் கொல்லணும்னு சொன்னவன் முன்னாடியே கொண்டுடுங்கிறான். இப்போ அடுத்த அடுத்து அசுரனை அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த கொல்ல வேண்டியது கட்டாயம் இருக்குது. இந்த கொல்லப்பட்ட எல்லா அரக்கர்களும் என்ன அடைந்தார்கள்? மோட்சம் அடைந்தார்கள். அவங்களும் அங்க போய் கைங்கரியம் செய்தார்கள். முதல்ல கிடைத்தது ஒரு பெண்ணுக்கு தான். ராமாவதாரத்திலையும் ஒரு பெண்ணுக்கு, தாட்டக்கை என்ற பெண்ணுக்கு. இப்படி வரிசையா பார்க்கிற பொழுது இதெல்லாம் அசுரனையே கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சின்ன குழந்தைங்கச்சே ஒருத்தி மகனாய் பிறந்து. முகவரி கொடுக்கல, முகவரி கொடுத்தா வந்துடுவீங்கல்ல. அதனால தேவகி பிறந்தது, தேவகிக்கு பிறந்ததுன்னு சொல்லுங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், இரவுல பிறந்ததுனால தெரியல. அந்த சிறையில பிறந்தபோது உங்களுக்கு தெரியும், காவலாளர்கள்லாம் தூங்கிட்டாங்க. அந்த பூட்டு போட்ட சங்கிலி எல்லாம் அருந்து போச்சு. வசுதேவர் அந்த குழந்தைய எடுத்துட்டு வெளியில வந்து சுலபமா போச்சு. காவலாளிகள் தூங்குறதுங்கிறது இந்த காலம் இல்லை, இந்த காலம் போச்சு. நடு இரவுல தூங்கிட்டான், களைப்பால தூங்கிட்டான். கம்சன் கொடுக்கிற பயத்தினால அவன் தூங்கிட்டான். கம்சன் பயத்தால அவன் ஆண்டு கொண்டிருந்தான். ஆனா கம்சன் 3 பேர் ரெடியா வச்சிருந்தான். வாசல்ல ஒரு யானை, அதுக்கப்புறம் 2 மல்லர்கள், குஸ்தி போடுகிறவர், கையாலேயே முஷ்டியாலேயே குத்தி கொல்லக்கூடிய சாணூரன் முஷ்டிகன் 2 பேர். அப்படி இருந்தாலும் எம்பெருமான் 17 வயசுல மதுரா வந்து, அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சா, சமாதானமா வெள்ளக்கொடி காட்டுவோம் கம்சன். இவ்வளவு பேர் அனுப்பிச்சுட்டா அந்த குழந்தை கொண்டுடுச்சு, 16 வயசு ஆயிடுச்சு, நம்ம சமாதானமா போயிடும், உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை, மருமகன் மாமனை கொல்லக்கூடாது, எழுதி கொடு அப்படின்னா. அதுக்காக ஒருத்தர் அனுப்பிச்சான், அக்ரூரர்னு ஒருத்தர் அனுப்பிச்சான். அக்ரூரர், குரூரர்னா கொடியவர், அக்ரூரர்னா கொடியவர் இல்லாதவர். அவர் அமைச்சரா இருந்தார். அதுல ஏதோ ஒரு அவனுக்கு நல்ல காலம், நல்ல அமைச்சர் இருந்தார். மற்றவங்களா கெட்ட அமைச்சர். ராவணனுக்கெல்லாம் ஒரு அமைச்சர் நல்லவன், மற்றவெல்லாம் கெட்ட அமைச்சர். இந்த ஒரு அமைச்சர் என்ன சொன்னா, சீதையை கொண்டு விட்டுடு அப்படின்னா அவனை தோற்றிட்டான் ராவணன். இந்த மாதிரி நல்ல அமைச்சர்கள்லாம் இப்ப இல்லை, கெட்ட அமைச்சர் தான் இருக்காங்க. அப்படி ரொம்ப சந்தோஷம் நம்ம நாட்டில். அதனால இந்த அங்கே சுமந்தரர் என்ற தசரதனுக்கு அமைச்சர், நல்ல அமைச்சர். மற்ற அவங்க தசரதனுக்கு எல்லா அமைச்சரும் நல்ல ராஜாவுக்கு நல்ல அமைச்சர் இருப்பாங்க, கெட்ட ராஜாவுக்கு கெட்ட அமைச்சர் இருப்பாங்க. அப்படி இங்கே அக்ரூரை வந்தார். அக்ரூரை வந்து தூது அனுப்பினார். அக்ரூரை மனதுக்குள்ள நினைச்சார், எனக்கு பக்தி ஜாஸ்தி, எனக்கு இறைப்பற்று ஜாஸ்தி, நான் தான் கடவுளை தினமும் தொழுகிறேன் அப்படிலாம் நினைச்சு வந்தார். கோகுலத்துக்கு வந்தார், பார்த்தார். இந்த பெண்களை பார்த்த உடனே வெட்கம் வர நாணி தலைகள். இந்த மாதிரி ஒரு பக்தியை நம்ம பார்த்தது. 5 லட்சம் பெண்கள் எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிக் கொண்டு, ஒரு 24 மணி நேரம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்கிறார், எப்படி ஒரு நேரம் அவர்களுக்கு போகிறதுன்னு சொன்னா, இந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டேதான் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒரு நிமிஷம் எங்களை விட்டு கிருஷ்ணன் பிரிந்தால் எங்களுக்கு துன்பம் நேரிடும். என்ன துன்பம் எப்படின்னு கேட்டார் அவரு, அக்ரூர் கேட்டார். ஒரு வினாடி தெரியும், இது வந்து ஒரு வினாடி. இந்த வினாடியே 16 பிரிக்கிறது. 16 வகுத்தா அது ஒரு பங்கு, 16ல் ஒரு பங்கு. அந்த ஒரு பங்குல கிருஷ்ணனை விட்டு நாங்கள் பிரிந்தால் கலியுகமே முடிஞ்சிடும் போது. பல லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆன மாதிரி. இது ஒரு வினாடியில 16ல் ஒரு பங்கு பிரிந்தால் கணக்கு பாருங்க, மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு. அப்படி லட்சக்கணக்கான வருஷங்கள் எம்பெருமானை பிரிந்த மாதிரி எங்களுக்கு தோன்றுது. நாங்க அழறோம், திடீர்னு மறந்துட்டாங்க. நாளைக்கு பாசுரம் என்ன பார்க்குறோம்னு கேட்டா, முதல்ல ஒருத்தி, அப்புறம் மாலை மணிவண்ணன். இப்போ
திருப்பி திருப்பி என்ன வேணும்னு கேட்டா வேற வழியே இல்லை சொல்றாங்க. இதெல்லாம் வேணும். தன்னுடைய தந்தையை நினைவுபடுத்தி பல்லாண்டு பாடுவதற்கு என்னுடைய அப்பா வேணும். பெரியாழ்வாரு உயிரோட வரணும், என்னோட வரணும், ஸ்ரீரங்கத்துக்கு வரணும், வந்து என்னோட சேர்ந்து பல்லாண்டு. நானும் திருப்பாவை பாசனம் அது தவிர 143 பாசனம் எழுதியிருக்கேன். அதையும் சேர்ந்து அவரும் பாடணும், அப்பாவும் பாடணும், நான் எழுதின பாட்டையும் அவரும் பாடணும். நாளைக்கு குந்தல வராளி ராம் அப்படி மாலை மணிவண்ணான்னு ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு நிறைய நிறைய சொல்லணும். இந்த ஒவ்வொரு பாசுரத்துலையும் நீங்களும் இதே பாசுரத்துக்கு விளக்கம் இந்த ஸ்தானிகர் சுதர்சன சுவாமிகிட்ட கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே சம்ஸ்கிருதத்துல வேதத்துல 2 வார்த்தை இருக்கு. ஒருவர் வாயாலே பலவிதமாக கேட்க வேண்டும், பலர் வாயாலே பலவிதமாக கேட்கும். பகுபிய ஸ்ரோதவியம் வேத வாக்கியம், பகுதா ஸ்ரோதவியம். ஸ்ரோதவியம்னா கேட்க வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும், நம்ம பக்திக்கு ஆரம்பம் என்னன்னா முதல்ல கேட்கணும். சிரவணம், வேதம் சொல்லு, கேட்கணும். கேட்ட உடனே என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். கண்ணை மூடிட்டு எம்பெருமான நினைக்கணும். நிதித்தியாசனம் அது பண்ணணும். இந்த மாதிரி வேதம் சொல்லு. ஸ்ரோதவியா அப்புறம் நினைத்து பார்க்கணும். மந்தவியா நிதித்தியாசிதவியா என்று வேதம் சொல்லு. இப்படி வேதம் நமக்கு வழிகாட்டுது. வேதங்கிறது வழிகாட்டும், போன வழிகாட்டாது, நல்ல வழிகாட்டும். அந்த வேதத்தை நாம வேதம் அனைத்துக்கும் வித்தாகுமான திருப்பாவை பாசனங்களை சேவித்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு அமைதியா இதுவரையும் கேட்டீங்க, அழகா கேட்டீங்க, தலையாட்டி கேட்குறீங்க, புரிந்து கேட்குறீங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரியாத பேர் பேசவும் முடியும் இந்த பாசனத்தை பற்றி. ஒரு நாள் இன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவீங்களான்னு கேட்டார். நான் சொல்றதற்கு தயாரா இருக்கேன், யார் கேட்பீங்க? வெறுமை ஒரு உதாரணம் மட்டும் காட்டுறேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஏகஸ்யாக புத்ரோ ஜாதா. கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியும். ஒருத்தி மகனாய் ஒழித்து ஏகஸ்யாக புத்திரஹா நிகூடம் கிருத்வா. நமக்கு வேகமாக பேச முடியும், அதுக்காக சொல்றேன். எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, சம்ஸ்கிருதம் கேட்கிறவங்கள்ட்ட சொல்லணும்னு. ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு முடியும். ஆங்கிலத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அடியனே ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கேன். முதல் 5 பாசனம் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கேன். மற்ற மாதம் எல்லாம் தமிழில் சொல்லியிருக்கேன் வெளிநாட்டில். அதனால் இங்கே தமிழ் தான் எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்கு. தமிழே தாய்மொழியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆங்கிலத்தில் எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் நன்றாக பேசுவேன்ங்கிற ஒரு தைரியம். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலையும் பேசுவேன். ஏன்னு கேட்டால் என்னுடைய தந்தையாரை நினைச்சு பார்க்கணும். தந்தையார் அவ்வளோ உற்சாகம் கொடுத்தார். அவர் தாவரையியல் துறை பேராசிரியர். ஆங்கிலத்திலே நன்றாக சொற்பொழிவு ஆற்றுவார், தமிழிலே நன்கு சொற்பொழிவு ஆற்றுவார். அவர் தான் சொன்னார், நீ சம்ஸ்கிருதம் படி அப்படின்னு சொன்னார். இல்லாட்டா நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு எதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தந்தையோடு கல்வி போம், தாயோடு அறுசுவை போம், உடம் பிறந்தாரோடு தோல்வலி போம், இப்படிலாம் சொல்லுவாங்க பழமொழி. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது. இந்த சீனிவாச பெருமாள் கோவிலிலே நம்முடைய பாக்கியம் இது, நம்முடைய பாக்கியம். ஒரே ஒரு வேத வாக்கியத்தோட முடிக்கணும். திருநாகி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அர்த்தம், மனதிலே வாங்கி கொள்ளுங்கள்னு அர்த்தம். பொறுமையில பேசணும். திருநாகி என்ன வேணும் நமக்கு? கிருத்தவதி, நெய் வேணும். அவர் சொன்ன நெய் கொடுக்குறேன்னு அவர். கிருத்தவதி, இந்த பூமியில நெய் எப்படி விளையும்? புல்லு விளையும், மாடு தின்னும், மாடு பால் கொடுக்கும், நெய் கிடைக்கும். கிருத்தவதி எதை? பூமி பிராட்டி, கோதை பிராட்டி, நீலாதேவி. கிருத்தவதி சவிதராதி பத்தை பயஸ்வதி. பயஸ் பால் வேணும், பால் இருந்தால் தான் நெய் வரும். பயஸ்வதி ரந்திராசானுவஸ்து துருவாதிஷாம் விஷ்ணு பத்னி. யார் கொடுக்குறாங்க? விஷ்ணு பத்னி தான், எம்பெருமானுடைய மனைவி தான் விஷ்ணு பத்னி. நம்ம பேர்ல கருணை காட்டும். அகோரா, கோரம்னு தமிழ்ல யூஸ் பண்றோம். கோரம்
அப்படின்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு. தாயாருக்கு என்ன இருக்கு? அகோரா அசேஷான சகசோயா மனோதா बृहस्पतिर्मातरिश्वोत वायुः संभुमानावाता अभिनो गृणन्तु विष्टम्भो दिवो धरुणः पृथिव्या अस्येषाना जगतो विष्णुपत्नी ओं महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो नीला प्रचोदयात् ओं महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओं धनुर्धरायै विद्महे सर्वसिद्धि च धीमहि तन्नो धरा प्रचोदयात् ओं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् हरि ओं कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। எல்லோருக்கும் நன்றி.